எக்ஸாம்பிள் 320ல சம் 3. இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம ஃபேக்டர்ஸாக பிரித்து அது பிறகு அது ஸ்கொயராக மாற்றி நம்ம ரூட்லேருந்து எடுக்கலாம் வெளியே. இப்போ முதல்ல இது ஃபேக்டர்ஸாக மாற்றணும் இல்லையா. இங்கே பாருங்கள் 15 × 2 நமக்கு தெரியும். 15 × 2 எப்படி எழுதலாம்? 15 × 2ன்னு எழுதுனா 30 ஆகிடும். ரூட் 30 ஆகிடும் இல்லையா. அப்போது ரூட் 30 இது ரூட் 3 ப்ளஸ் ரூட் 10. எப்படி எழுதலாம் அதை? ரூட் 3 × ரூட் 10. ரூட் 3 × ரூட் 10 ரூட் 30. ரூட் 3 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது வந்துடும், மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை இங்கே 15 இருக்குது இல்லையா. அப்போது இது கீழே டிவைட் பண்ணிக்கலாம். ரூட் 3 டிவைடட் பை ரூட் 15 ரூட் 10 டிவைடட் பை ரூட் 15. இப்போது ரூட் 15 எப்படி எழுதலாம்? ரூட் 3 ரூட் 5ன்னு எழுதலாம் இல்லையா. இதை எப்படி எழுதலாம்? ரூட் 2 ரூட் 5ன்னு எழுதலாம். கீழே ரூட் 3 ரூட் 5ன்னு எழுதலாம் இல்லையா. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 1 பை ரூட் 5. இது எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 பை ரூட் 3. அப்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ரூட் 5x ப்ளஸ் 1. இது ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2. இது ஃபேக்டர்ஸ் முடிஞ்சிச்சு சரியா. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபேக்டர்ஸு? ரூட் 5 × 2 அப்போ 2 ரூட் 5 சரிங்களா. 2 × ரூட் 5 2 ரூட் 5 ஃபேக்டர்ஸ் பண்ணணும் இல்லையா. இது என்னப்பா? 2 ரூட் 5 ப்ளஸ் 1. இப்போ 1 × 2 ரூட் 5. 1 × 2 ரூட் 5 2 ரூட் 5. 2 ரூட் 5 ப்ளஸ் 1 2 ரூட் 5 ப்ளஸ் 1 ஓகேங்களா. ஆட் பண்ணால் இது வந்து, மல்டிப்ளை பண்ணால் இது வருது. இப்போ இங்கே ரூட் 5 இருக்கு இல்லையா. ரூட் 5 நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். 2 ரூட் 5 டிவைடட் பை ரூட் 5 1 பை ரூட் 5 கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். இது எக்ஸ் ப்ளஸ் 1 பை ரூட் 5 ஆகிடும் இல்லையா. இதை இன்னும் நல்லா சிம்ப்ளிஃபை பண்ணலான்னா எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் 5x ப்ளஸ் 1 இது முடிஞ்சிச்சு சரிங்களா. அடுத்து இது ரூட் 3 × ரூட் 2 இல்லையா. அது எப்படி இதெல்லாம்? ரூட் 3 × ரூட் 2. இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா. இது ரெண்டையும் உள்ளே எழுதிக்கலாம் ஒரே ரூட்டில். அப்போது 2 × ரூட் 3 × 2 அப்போது 2 × ரூட் 6. அப்போ 2 ரூட் 6 இது ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 6 ரூட் 3 ரூட் 2 ரூட் 3 மல்டிப்ளை பண்ணால் இது வந்துச்சு. நம்ம பண்ணிக்கல பண்ணால் இது வந்துச்சு. ஆட் பண்ணால் இது வந்துச்சு. இங்கே ரூட் 3 எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா. அப்போ நாம் அதை டிவைட் பண்ணோம். அப்போது ரூட் 2 டிவைடட் பை ரூட் 3 இது என்னது? 2 ரூட் 3 டிவைடட் பை ரூட் 3 கேன்சல் பண்ணால் இதெல்லாம் ஆயிடுச்சு. எக்ஸ் ப்ளஸ் ரூட் 2 பை ரூட் 3 எக்ஸ் ப்ளஸ் 2. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இது எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டோம் இல்லையா. அதெல்லாம் ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். ரூட்டுக்குள்ளே எழுதுனா என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரூட் 5x ப்ளஸ் 1 ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2. இது எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் 5x ப்ளஸ் 1 ரூட் 3x ரூட் 2 அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 2 ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் ஸ்கொயர் ஆகுது பாருங்கள். ரெண்டாக இருக்குது. இது 2 ஆயிடுச்சு, இது 2 ஆயிடுச்சு. அப்போ எப்படி அதெல்லாம்? ரூட் 5x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ரெண்டாக இருக்குது இல்லையா. அதை ஸ்கொயர் பண்ணிக்கினேன். இப்போ அந்த ரூட்டோடு சேர்ந்து ஸ்கொயரும் வெளியே போய்டும் இல்லையா. வெளியே எடுத்தால் அப்போது ரூட் 5x ப்ளஸ் 1 ரூட் 3x ப்ளஸ் ரூட் 2 இது எக்ஸ் ப்ளஸ் 2 அவ்வளோதான் சார். தேங்க்யூ.